உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்லிட் நுதன் யூனியில் இன்று இணையுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கஞ்சிபானை இம்ரான் கைது செய்யப்பட்டாரா என்று காலையிலேயே ஒரு சில சமூக ஊடகங்கள் பதிவிட்ட செய்திதான் அது. கஞ்சிபானை இம்ரான் கைது செய்யப்பட்டார். இதுவரை போலீஸுக்கு தண்ணி காட்டி வந்த, வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து இலங்கையில் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தை அவருக்கு ஏற்றற்போல் வெற்றிகரமாக செயற்படுத்தி வந்த கஞ்சிபானை இம்ரான் கைது செய்யப்பட்டார் என்று தான் செய்தி. ஆனால் உண்மை அதுவல்ல. இன்னமும் அவர் கைது செய்யப்பட்டதாக எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவலும் இல்லை. காரணம், நாங்கள் நேரடியாக இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு, அதுவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் அவர்களை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக வினவ முற்பட்ட போது காலையில் அவரே இந்த விடயம் சம்பந்தமாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு கைது இடம்பெற்ற சம்பந்தமான இன்னமும் உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று தான் போலீஸ் தரப்பிலே சொல்லப்பட்டது. அது சம்பந்தமாக தேடுவதாகவும் தகவல்கள் கிடைத்த பின்னர் எங்களுக்கு ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது நான் காலையில் கேட்டபோது சொன்ன விடயம் அது. ஆகவே இது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றதாம். இதோ கஞ்சிபானை இம்ரான் கைது செய்யப்பட்டு விட்டார் என்றெல்லாம் பெரிதாக பேசப்பட்டதானால் இல்லை என்பது தான் உண்மை. இன்னமும் அது சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்தவுடன் நாங்கள் பிரேக்கிங் நியூஸாக அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் நிச்சயமாக. ஆகவே தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இப்படியான முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பதை கூறிக்கொண்டு அடுத்தாக நாங்கள் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் பிள்ளையான் சம்பந்தமான ஒரு செய்தி இன்று கிடைத்திருக்கின்றது. அதாவது புலனறுவை நீதிமன்றத்திலே சட்டம் அதிபர் திணைக்களம் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் பிள்ளையான் உட்பட 4 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கேஸ் பிள்ளையானுக்கு சற்று சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். காரணம், இவர் தொடர்பட்டிருக்கின்றார், இவருடைய அணியினர் தான் இதை செய்திருக்கிறார்கள், இவர் தான் இதில் தலையீடு செய்திருக்கின்றார் என்ற பல ஆதாரங்கள் இருப்பதன் காரணமாக, அது மாத்திரமல்ல, இவர் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட முகாம் ஒரு தூர பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு முகாம் சம்பந்தமாகவும் இதற்கு முன்பதாக நாங்கள் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியிலேயே விவரமாக பேசியிருக்கின்றோம். கல்கிஸ்ஸை நீதிமன்றத்திலே அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கு இந்த முகாம் சம்பந்தமாக நிறைய விடயங்கள், சாட்சியங்கள் வழங்கப்பட்டிருந்தது, வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதாகவே அதன் அடிப்படையில் தற்போது புலனறுவை பகுதியில் தான் இந்த முகாமும் இருந்திருக்கின்றது. புலனறுவை ஒரு தூர பிரதேசத்திலே அங்கு இருக்கின்ற இந்த முகாமில் தான் இந்த பேராசிரியர் கடத்தி தடுத்து வைக்கப்பட்டு பல கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சாட்சியங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டதான் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இனிவரும் நாட்களில் இது சம்பந்தமான இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2006 டிசம்பர் 15 கொழும்பில் ஒரு உயர் பாதுகாப்பு வலயத்தில் இடம்பெற்ற ஒரு கூட்டம், அதாவது மாநாட்டில் கருத்தரங்கில் கலந்து கொண்டு வீடு நோக்கி தெய்வலையில் இருந்திருக்கின்ற வீடை நோக்கி செல்லும் போது தான், அதுவும் மதிய உணவுக்காக சென்ற வேளையில் தான் இவர் கடத்தப்பட்டிருக்கின்றார். இதற்கு பிறகுதான் அவருடைய உறவினர்கள், தெய்வலையில் இருக்கின்ற உறவினர்கள், வீட்டு உறவினர்கள் வந்து போலீசில் முறைப்பாடு செய்கின்றார்கள். தெய்வல போலீசில் இவர் காணாமல் போயிருப்பதாக. பிறகு தேடுதல்கள் நடக்கின்றது, ஏதும் தகவல்கள் இல்லை. இருப்பினும் இப்பொழுது முழுமையான விசாரணைகள், சாட்சி சேகரிப்பு, இன்னும் பல்வேறு விடயங்களுக்கு பிறகு விசாரணையின் அடிப்படையிலே இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று. அதற்கான போதுமான சாட்சியங்கள் இருப்பதாகத்தான், அதன் காரணமாகத்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் CID நீண்ட காலமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. 2025 ஏப்ரல் 8 CID அதிகாரிகளால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறித்தான் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அப்போது அவர் கைது செய்யப்பட்ட போது பலரும் நினைத்தார்கள், ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு சம்பந்தமாக, அந்த தாக்குதல் சம்பந்தமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அப்போது ஆரம்பத்தில் அதான் சொல்லப்பட்டது. ஆனால் இல்லை, மாறாக துணைவேந்தர்
பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை, அதாவது கொலை செய்யப்பட்டதாக தான் சொல்லப்படுகிறது. கொலை செய்யப்பட்டமைக்காகத்தான் இவர் கைது செய்யப்பட்டார் என்பது பிறகு தெரிய வந்தது. பின்னர் 4 தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் 359 நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் பிள்ளையான். 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி பிள்ளையான் கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த விசாரணைகளின் போதுதான் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் செவனப்பிட்டிய பகுதி, புலனர்வு செவனப்பிட்டிய பகுதியில் அமைந்திருந்ததாக கூறப்படும் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு பின்னர் உடல் எரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. சம்பந்தமாக நாங்கள் முழுமையான ஒரு காணொளி செய்திருக்கிறோம். இதற்கு முன்பதாக செவனப்பிட்டிய வதை முகாம் சம்பந்தமான பல தகவல்கள் அந்த காணொளியில் இருக்கின்றது. புலனறுவை செவனப்பிட்டிய பகுதியில் இயங்கியதாக சொல்லப்படும் இந்த ரகசிய சித்திரவதை முகாம் தொடர்பான தகவல்களை சிஐடி கல்கிஸ்ஸை நீதவான் பசன் அமரசேன அவர்களிடம் அறிக்கையாக சமர்ப்பித்திருந்தார்கள். அதன் போது இந்த ரகசிய முகாமை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்தும் ஏதேனும் அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டிருந்ததா என சிஐடி எழுத்து மூலம் பாதுகாப்பு அமைச்சிடம் விசாரித்தது. அதற்கு பதிலளித்த தேசிய புலனாய்வு தலைவர் இவ்வாறான முகாம் ஒன்றை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சினால் எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார். அதன் போது காரணம், இவர் இயக்கத்தில் இருந்துவிட்டு பிறகு இராணுவத்துக்கு உதவும் முகமாக இந்த பக்கமாக திரும்புகிறார். இருப்பினும் இவருடைய குழாம் பிள்ளையான் குழு இவர்கள் இராணுவத்துக்கு உதவும் முகமாக பல்வேறு பட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஈஸ்டர் அட்டாக் கூட பிள்ளையான் குழு, அதாவது இவர் சிறையில் இருக்கும் போது இதே வழக்கு தான் ஜோசப் பராயசிங்கம் கொலை வழக்கோடு தொடர்பட்டு அவர் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் புது சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது தான் சஹரானுடைய சகோதரர் மற்றும் இன்னும் பலரை சிறையில் வைத்து பிள்ளையான் சந்திக்கின்றார். பிறகு அசாத் மௌலானா மூலம் இந்த சாரான் குழுவினர், சாரானோடு தொடர்புடைய குழுவினரையும் சுரேஷ் சலே ஆகியவருக்கும் இருவருக்கும் இடையிலே ஒரு மீட்டிங் கூட்டம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்குமாறு பிள்ளையான் அசாத் மௌலானாவிடம் சொன்னதாகத்தான் அசாத் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல விடயங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே தான் பிள்ளையான் இந்த சாரான் குழுவினர் சம்பந்தமாக சிறையில் இருந்த சாரானுடைய சகோதரர் மற்றும் மௌலவி குறித்து சொன்னதும் சுரேஷ் அலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆம், இவர்கள் எங்களுடைய வேலைக்கு தேவைப்படுவார், இவர்களை நாங்கள் பார்ப்போம், என்ன செய்யலாம் என்று பார்ப்போம், காலம் வரும் வரை நாங்கள் பொறுத்திருந்து இவர்களுக்கான வேலையை கொடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், இவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் தற்கொலை செய்து கொள்வது. தற்கொலை என்பது அவர்களுடைய ஒரு நல்ல விடயமாக அவர்கள் பார்க்கிறார்கள். மத ரீதியாக சரி, அதாவது இந்த குழுவினர் கடும் போக்குவாதமாக மாறியவர்கள் இவர்கள். ஒரு சிலர் தான் இப்படி இருக்கின்றார்கள், எல்லோரும் அல்ல. ஒரு சிலர் இப்படி மனம் மாறி, இப்படி ஒரு சிலர் அவருடைய நிலைப்பாடு மதத்துக்காகவும் சரி தற்கொலை செய்து கொள்வது சிறந்தது என்ற நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் இதை பிள்ளையான் அறிந்து கொண்டு இவர்களிடம் நாங்கள் ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கொள்ளலாம் என்ற விடயத்தை சுரேஷ் சலேவுக்கு தெளிவுபடுத்தி அதன் பிறகு பல சந்திப்புகள் இடம்பெறுகின்றது. சந்திப்புகளை அடுத்து தான் சுரேஷ் சலே மூலமாக இவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் வழங்கப்பட்டு எல்லா அனுசரணையும் புலனாய்வு துறை மூலமாக இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகத்தான் பல தகவல்கள் இருக்கின்றது. ஆகவே அது சம்பந்தமாகத்தான் தொடர்ந்தும் விசாரணைகள் நடக்கின்றது. ஒரு பக்கம் பிள்ளையான் விசாரிக்கப்பட்டு வருகின்றார், மறுபக்கம் சுரேஷ் சலே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். தற்பொழுதும் அவர் வைத்தியசாலையில் இருப்பினும் விசாரணைகள் ஒரு விதமாக இடம்பெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றது. போகின்ற போக்கிலே இந்த விசாரணைகளின் நிலைமைகள் எப்படி இருக்கின்றது, என்ன மட்டங்களில் விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது என்பது குறித்து எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் சம்பந்தமாக குறிப்பிட்டு ஆக வேண்டும். அது சம்பந்தமாகவும் சில முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதாவது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் தினசரி ஒவ்வொரு நாளும் தற்போது விசாரணைக்கு எடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் கூட இது சம்பந்தமான வழக்கு இடம்பெற்ற போது நிறைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்பொழுது இந்த வழக்கிலே பிரதிவாதிகளின் சாட்சிய விசாரணைகள் இன்று ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த விசாரணைகளும் மிக விரைவிலே நிறைவுக்கு வந்துவிடும். அதன் பிறகு இருபக்க விவாதங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு தீர்ப்பு கொடுப்பதற்கான நாளும் நெருங்கிவிடும். ஆகவே தான் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் தீர்ப்பு எப்படி அமையப் போகின்றது. காரணம், நௌஃபர் மௌலவி இந்த வழக்கிலே தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர் உட்பட 24 பிரதிவாதிகள் சாட்சிய விசாரணை என்று ஆரம்பமாகி இருக்கின்றது. குறிப்பாக இது சம்பந்தமாக சொல்லப்போனால் இந்த வழக்கை மேல் நீதிமன்ற நீதிபதிகளான நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய அவர்கள்தான் நீதிபதிகள் தான் இந்த வழக்கை தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் விசாரித்து வருகின்றார்கள். இவர்கள் அடங்கிய நீதிபதிகள் குழாம், 3 அடங்கிய நீதிபதி குழாமின் முன்னிலையில் தான் விசாரணை நடைபெறுகின்றது. வழக்கின் முறைப்பாட்டு தரப்பு சாட்சி விசாரணை
விசாரணை 547 நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த காலப்பகுதியில் 309 பேரிடம் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் தொடர்புடைய பொருட்கள் மற்றும் தடவியல் அறிக்கைகளும் சாட்சியங்களாக நீதிமன்றத்தில் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. முறைப்பாட்டு தரப்பு சாட்சிய விசாரணை முடிவடைந்த பின்னர் பிரதிவாதிகளுக்கு தங்களது தரப்பு சாட்சியங்களை வழங்குவதற்காக சட்டப்பூர்வ உரிமைகள் தொடர்பாக நீதிமன்றம் விரிவாக விளக்கியிருக்கிறது. பிரதிவாதிகள் விரும்பினால் சாட்சி கூண்டில் ஏறி சாட்சியம் அளிக்க முடியும். அவ்வாறு சாட்சி கூண்டில் ஏறி சாட்சியம் அளித்தால் அரசு சட்டத்தரணிகளால் அவர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்த முடியும், நிச்சயமாக இடம்பெறும். அதேவேளை பிரதிவாதி கூண்டில் சாட்சி கூண்டில் ஏறாமல் பிரதிவாதிகள் கூண்டில் இருந்து அறிக்கை ஒன்றை வழங்குவதற்கும் சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு அறிக்கை வழங்கும் போது குறுக்கு விசாரணை உட்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று தான் சொல்லப்படுகின்றது. இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பிரதான குற்றச்சாட்டுக்கள், அதாவது நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் என்னவென்று பார்த்தால் 269 பேரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் தான் பிரதானமாக இதில் இருக்கிறது. அதாவது ஈஸ்டர் தாக்குதலில் கொழும்பு குச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயம், கட்டுவாப்பேட்டிய புனித செபஸ்டியார் ஆலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், இன்னும் பல நட்சத்திர ஹோட்டல்கள், இப்படி இந்த அங்கு இடம்பெற்ற 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற மிலிஸ்திரமான தாக்குதலின் போது 269 பேர் கொலை செய்ய, அதற்கும் மேலதிகமாக கொலை செய்யப்பட்டவர் சம்பந்தமாகத்தான் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகின்றது. 500க்கும் மேற்பட்டோர் கடுமையான காயங்கள் ஏற்படுத்தியமை, தாக்குதல்களுக்கு சதி செய்தமை, அதாவது சூழ்ச்சி செய்தமை, குற்றச் செயல்களுக்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கியமை, தடை செய்யப்பட்ட அமைப்பான தேசிய தௌஹீத் ஜமாத்தின் கருத்தியலை பிரச்சாரம் செய்தமை, பயிற்சி முகாம்களை நடத்தியமை, குண்டுகள் தயாரித்தமை, வெடிப்பொருட்கள் மற்றும் அதற்கான பொருட்களை சேகரித்து வைத்திருந்தமை, பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்தமை போன்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளுக்காக பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டதாக தான் சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான், இவற்றை வைத்து செய்யப்பட்ட விசாரணைகளுக்கு அமையத்தான் இந்த வழக்கு விரைவாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. மிக விரைவிலே இந்த வழக்கு முடிவுக்கு வந்துவிடும். ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டத்தரணிகளுடன் இடம்பெற்ற அந்த சந்திப்பின் போது சொல்லியிருந்தார், ஒரு வழக்கு இன்னும் 1 மாதத்திற்குள் முடிவடைய போகிறது, குறிப்பாக இந்த வழக்கு ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் இந்த விடயம், அதாவது அவர்கள் முடிவு செய்திருந்த நீதிபதியுடைய வயதில்லை பதவி காலம் நீடிப்பு சம்பந்தமாக நாங்கள் இந்த முடிவை எடுக்காவிட்டால் ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு மீண்டும் பல வருடங்களுக்கு காலதாமதமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், இந்த 3 அடங்கிய நீதிபதி குழாமில் ஒருவர் அவருடைய பதவிக்காலம் நிறைவுக்கு வரப்போகின்றது. அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி சென்றால் அந்த இடத்திற்கு புதிதாக ஒரு நீதிபதி நிச்சயமாக அமர்த்தப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த நீதிபதி என்ன செய்வார்? சாட்சியங்களை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவர் அதை பற்றி சற்று விவரங்களை சேகரிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது நிச்சயமாக. அப்படி இல்லாமல் அவரால் ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது. அப்படி செய்ய போனால் இந்த வழக்கு இன்னும் பல வருடங்கள், ஏன் இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு செல்லக்கூடும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அன்றைய தினம் தெளிவுபடுத்தியிருந்தார். இதன் காரணமாகத்தான் அவசரமாக ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டி இருப்பதாக அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். சட்டத்தரணிகளுக்கு மாத்திரமல்ல, எதிர்க்கட்சியிலிருந்து இன்று பல குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் சேர்த்து தான் அந்த தகவலை வழங்கியிருந்தார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகும் பலர் குறிப்பிடுகிறார்கள், ஜனாதிபதி அவர்களை நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இல்லை, நீங்கள் இதை செய்யாமல் விட்டாலே போதும், அதுதான் மக்களுடைய தேவையும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் மக்களுடைய தேவை என்னவென்பதை நாங்கள் எங்களுடைய கடந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் கமெண்ட்ஸ்களில் பார்த்திருந்தோம், அதை வாசித்தும் காண்பித்திருந்தோம். மக்களுக்கு தேவை ஒரு நல்ல மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச். ஆகவே அப்படியான ஒரு சிஸ்டம் சேஞ்சை செய்ய வேண்டும் என்றால் நீதிபதிகளுடைய பதவிக்காலத்தை நீடிப்பதில் தவறில்லை என்று தான் மக்கள் தரப்பிலே பெரும்பாலானவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுதான் எங்களுடைய கமெண்ட்ஸ் அதற்கு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் தினசரி ஒவ்வொரு நாளும் விசாரணை, இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதன் காரணமாக மிக விரைவிலே இந்த வழக்கு முடிவுக்கு வரப்போகின்றது. பார்க்கலாம் முடிவுகள் எப்படி அமையும் என்று. அதே போல அடுத்த செய்தியாக நாங்கள் பார்த்தோமானால் ஷிரான் பாசிக் சம்பந்தமான புதிய விடயங்களும் கிடைத்திருக்கிறது. அவர் துபாயிலிருந்து விமானம், ஹெலிகாப்டர் ஓடுவதற்கும் அதை செயற்படுத்துவதற்கும் பழகியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அவரிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக அவரை 90 நாள் தடுப்பு காவலில் வைத்து இது தொடர்பான நடவடிக்கை விசாரணைகளை
மேற்கொள்வதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். இதேவேளை இவருடைய ஆரம்பகட்ட விசாரணைகளில் போது வெளியான தகவல்கள், இவர் வெளிப்படுத்திய தகவல்கள் குறித்தும் பல தகவல்களை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் இனிவரும் 90 நாட்கள் அவர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த போது நிறைய தகவல்களை எங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரை கிடைத்த தகவல்கள் தான் அவர் துபாயிலிருந்து என்னென்ன செயற்பாடுகளில் ஈடுபட்டார், அதே போல இலங்கையில் அவருக்கு இருக்கின்ற அவர் சேர்த்து வைத்திருந்த சொத்து விவரங்கள், பிரபலமான ஹோட்டல்கள், அதோடு முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனும் ஒரு சில சம்பவங்கள் இருக்கின்ற தொடர்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், அரக்கட்டாவிடம் விஜயதாச ராஜபக்சருடைய மகன் மற்றும் சரித் அபேசிங்க ஆகியோர் கோடிக்கணக்கான லஞ்சம் பெற்றிருந்தார்கள். அவரை பிடிஐவிலிருந்து விடுவித்து ஒரு சாமானிய கைதியைப் போல வைப்பதற்கும், அவரை பாதுகாப்பதற்கும், அவருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அவரை பாதுகாப்பதற்கும் பல கோடிகள் லஞ்சமாக பெற்றிருந்தார்கள். அதே போல தேசபந்து தென்னக்கோனும் இப்படியான பல சம்பவங்களோடு தொடர்பட்டிருக்கின்றார் இந்த ஷிரான் பாசிக்குடன். அதன் காரணமாகத்தான் மெரின் டிரைவில் இருந்த இவருக்கு இந்த ஷிரான் பாசிக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலும் உடைக்கப்பட்டது. அது அங்கு தரைமட்டமாக்கப்பட்டது. எல்லாம் இன்னும் பல நாட்கள் செல்லும் போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வரும். மீண்டும் தேசபந்து தென்னக்கோன் உட்பட இன்னும் பல ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள், இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள், அவர்கள் கிடைத்த அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்தாமல் ஊழல்வாதிகளுக்கும் திருடர்களுக்கும் கள்வர்களுக்கும் இந்த பாதாள நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற சமூகத்தால் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்களுக்கு பல்வேறு விதமாக உதவி இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றியதும் இதே நபர்கள்தான். பணத்துக்காக, அதிகாரத்துக்காக இவர்கள் இப்படி செய்திருக்கின்றார்கள். ஆக இனி நடைபெறும் இந்த விசாரணைகளின் போது திடுக்கிடும் பல தகவல்களை நாமும் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றோம். இதே நிலைத்தான் கஞ்சுபானி இம்ரான் கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் வெளியாகின்றது. ஆனால் இல்லை, அவர் மிக விரைவிலே இத்தாலியிலிருந்து அழைத்து வரப்படுவார் என்ற ஒரு செய்தித்தான் வெளியாகிறது. அதை மையமாக வைத்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டு விட்டார், இத்தாலியிலிருந்து அழைத்து வரப் போகின்றார் என்ற செய்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இன்னமும் கைதாகவில்லை. எதிர்பார்க்கின்றார்கள் பலரும் கஞ்சுபானி இம்ரானையும் விரைவாக கைது செய்து இந்த போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள நடவடிக்கைகளை முழுதாக இலங்கையில் ஒழிக்க முடியும் என்று நம்பப்படுகின்றது. பார்ப்போம் அது சம்பந்தமாகவும். ஆகவே இன்றைய மிக முக்கியமான செய்திகள் இவைத்தான். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் பிரதர்ஷனுடன் நான் வில்சன் மின்சன். நன்றி, வணக்கம்.